ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோ நீ இன்னும் பேக் பண்ணலையான்னு ஹீரோனோட திங்ஸை தொட்டதும் விடு நானே எடுத்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டுருக்கா. அப்போ ஒரு பேப்பர் விழுக எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோயின் ஷென்னோட போட்ட அக்ரிமெண்ட் இருக்கு. என்னது இது, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனான்னு கேட்க, லீவோ ஸ்டார்டிங்ல இருந்தே எனக்கு இங்கிருந்து வரவே ஐடியா கிடையாதுங்கிறா. இல்ல நம்ம அங்க போறதுக்கான எவ்வளவு பிளான் போட்டோம், அங்க போய் இப்படி எல்லாம் இருக்கலாம்னு கூட நீ என்கிட்ட நிறைய ஷேர் பண்ணல. திடீர்னு இப்படி பேசுற, அப்போ நான் தான் ஏதோ தப்பு பண்ணிருக்கேன், அதான் நீ அப்செட்ல இப்படி எல்லாம் பேசுறங்க போது. லீவோ நீ எந்த தப்பும் பண்ணல, உன்கிட்ட இருந்து விலகவும் நான் ட்ரை பண்ணல. உன்னை யூஎஸ் போறதுக்கு எப்படி கன்வின்ஸ் பண்றதுன்னு தெரியாம தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணேன்னு சொல்றா. அங்க போலனா தான் இப்ப என்ன, நான் உன் கூட இருக்கணும்னு மட்டும் தான் ஆசைப்படுறேன். நீ அப்ராடே போனாலும் நம்ம ஒன்னாதான் இருப்போம்னு ஹீரோயின் சொல்றா. ஒன்னா இருக்குதுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் எப்பவும் ஒன்னாவே இருக்கிறது. 2 வருஷம் பிரிஞ்சு போயிட்டா அது வேற தானேன்னு சொல்ல. அஃப்கோர்ஸ் இதுல வித்தியாசம் இருக்குதா. நீ அப்ராடுக்கு போய் படிக்கிறதால நம்ம பிரேக்கப் பண்ணிட்டோம்னு அர்த்தம் இல்ல. நமக்குள்ள உறவு பிரிஞ்சு போகாது. டைம் கிடைக்கும் போதெல்லாம் உன்னை வந்து மீட் பண்ணுவேன். இது நமக்கு கஷ்டமா இருந்தாலும் உனக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய வாய்ப்பு இது. மறுபடியும் என்னால நீ இதை மிஸ் பண்ண கூடாது. இது உனக்கு ரொம்பவே முக்கியம்னு சொல்ல, அதை நீ நினைச்சிட்டு இருக்க, நான் அப்படி நினைக்கல. தயவு செஞ்சு உன்னோட ஐடியாஸ் எல்லாம் என் மேல திணிக்கிறத ஸ்டாப் பண்றியா? எனக்கான பிளான்ஸ் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சன்னா அது நீ மட்டும்தான். இங்க பாரு லீவோ, இன்னைக்கு மட்டும் நம்ம ஒன்னா இல்லன்னா கண்டிப்பா நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டேன். அது உன்னோட விருப்பம், நான் விட்டுருந்துருப்பேன். ஆனா நீ இப்போ அந்த வாய்ப்பை வேணான்னு சொல்றதுக்கான காரணம் என்னால. எனக்காக இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்றதை என்னால ஏத்துக்க முடியாது. அதே நேரம் உன்னாலையும் என்னை விட்டு பிரிய முடியலங்கிறது புரியுது. ஆனா இதே மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தா இது நமக்கு தான் கேடாகும். என்னால உன் வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்ல, அப்படி நீ எதையுமே பண்ணல. நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னோட ஓன் லைஃப்கான பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்ல, அப்படி பொறுப்பை எடுத்துக்கிறேன்னா ஒழுங்கா அப்ராடுக்கு போய் படிங்கிறா. அவன் கோவத்துல துணியெல்லாம் தூக்கி போட்டு நான் போக மாட்டேங்கிறான். நீயும் என் கூட வரேன்னு சொன்னதால தானே மறுபடியும் சார்கிட்ட போய் செகண்ட் சான்ஸ் கேட்டு வந்தேன். அந்த 2 வருஷத்துல ஏதாவது மாறி போயிடும்னு உனக்கு வருத்தமா இல்லையா? அப்ராடுக்கு போய் படிக்கிறது அவ்வளோ முக்கியமான்னு கேட்கிறான். எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. ஆனாலும் நம்ம மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஜஸ்ட் உன்னோட படிப்பு மட்டும் சொல்லல, இதுல உன்னோட ஃபியூச்சரும் அடங்கி இருக்கு. ஃபர்ஸ்ட் உன்னை மீட் பண்ணப்போ அந்த மலையில இருந்து வெளியே வரணும்னு ஆசைப்பட்டல, உன் வாழ்க்கையில சாதிக்கணும்னு நினைச்ச. ஆனா இப்போ என்னையே வாழ்க்கைய பாத்துட்டு இருக்கேன்னு சொல்ல, எனக்கான பிளான்ஸ் இருக்கு, நான் ஆல்ரெடி சூஸ் பண்ணி தான் வச்சிருக்க. நீ ஏன் என்ன நம்பாம எல்லா முடிவையும் நீயாவே எடுத்துட்டு இருக்கன்னு கேட்கும்போது, அன்னைக்கு மட்டும் நான் முடிவு எடுக்காம இருந்திருந்தா நீ உங்க கிராமத்துல ஏதாவது இருந்திருப்பேன்னு சொல்ல அவனுக்கு பயங்கரமா அழுக வருது. லீவோ நீ இன்னும் குழந்தை கிடையாது. உனக்காக நான் யோசிக்கிற அளவுக்கு கூட நீ யோசிக்க மாட்டேங்கிற. எனக்கு உன் கூட மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் அழுக. லீவோ நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்ட்டு போக, இதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு புரியல, சொல்லுன்னு கேட்கிறான். என்னால தானே நீ அப்ராடுக்கு போக மாட்டேங்கிற. இன்னைக்கு மட்டும் நம்ம ஒன்னா இல்லாம இருந்திருந்தா இங்க இருக்கிறதுக்கான காரணமும் உனக்கு இருக்காது இல்லையான்னு கேட்கும்போது, அப்போ இனிமேல் நான் வேணான்னு நினைக்கிறேன்னு கேட்கிறான். நீ யாருக்கும் சொந்தமா இருந்ததே கிடையாது, நான் உனக்கு சொந்தமானவன். நம்ம ஆல்ரெடி ஒன்னா தானே இருக்கோம். நானும் அதுக்காக வருத்தப்படல, நீயும் அதுக்காக வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண. அவனை தள்ளி விட்டுட்டு, உண்மையை சொல்லணும்னா நான் அதுக்காக இப்போ வருத்தப்படுறேன். நம்ம ஒன்று சேர்ந்தா நமக்கு நல்லதுன்னு நான் நினைச்சேன். ஆனா நீ மொத்தமா மாறி போயிருக்குன்னு சொல்லிட்டு போக, அவன் அவளை பிடிச்சிட்டு, வேணாம் நான் உன்னை கெஞ்சி கேட்கிறேன், காலு கூட விழுகிறேன், நம்ம பிரேக்கப் பண்ணிக்க வேணாம், தயவு செஞ்சு பிரேக்கப் பண்ணிக்க வேணாம்னு ரொம்ப கெஞ்சேன். ஒன்னா சேர்றதுக்கு தான் 2 பேரோட சம்மதம் வேணும், பிரிஞ்சு போறதுக்கு ஒருத்தரோட சம்மதம் இருந்தாலே போதும்னு சொல்லி அவனை உதறி விட்டுட்டு ரூம்குள்ள போய் பயங்கரமா அழுகிறா. இவளுமே இப்படி பேசணும்னு நினைக்கல, அவன் இவளை விட்டு போகணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ பேசியிருக்கா. அக்கான்னு கதவு பக்கத்துல நின்று கத்திக்கிட்டே இருக்கா. நான் அவ திறக்கவே இல்லை. கொஞ்சம் நேரம் கழிச்சு அவ பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டா. ஒரு லெட்டர் இருக்கு, நான் சுச்சி வீட்டுக்கு போறேன், நீ இங்கிருந்து கிளம்பினதுக்கு அப்புறமா தான் நான் வீட்டுக்கே வருவேன்னு எழுதியிருக்கா. இதுக்கு மேல அவனால எப்படி இங்க இருக்க முடியும்? அப்படியே கட் பண்ணா ஹீரோனோட பர்த்டே. இன்னைக்கு நடந்த பிரச்சனையை பத்தி சுச்சிக்குமே தெரியும். ஸோ உனக்காக நான் இருக்கேன், இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லும்போது செங்கோ வேணும் வராங்க. ப்ரெசண்ட்டை கொடுத்துட்டு, லீவோ உங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ண சொன்னான்னு சொல்றான். இப்போதைக்கு அதை பத்தியெல்லாம் பேச வேணாம், ஜஸ்ட் என்ஜாய் பண்ணலாங்கிற மாதிரி சுச்சி கூட்டிட்டு போயிட்டு இருக்க. அந்த டெக்கரேஷனை பார்த்ததும் ஹீரோவோட ஞாபகம் தான் வருது. போன பர்த்டே மோசமா போயிடுச்சு, ஸோ இந்த பர்த்டே சேர்ந்து சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லியிருந்திருப்பான்ல. ஆனா இப்போ அதை விட மோசமான நிலைமையில் இருக்கானாச்சே. ஸோ அதை நினைச்சு அழுதுகிட்டு தான் இருக்கா. தென் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர அவன் கிளம்பிட்டான். ஆனா இவளுக்கோ எங்க திரும்பினாலும் ஹீரோ நிக்கிற மாதிரியே இவளோட பேசுற மாதிரியும் தான் தெரியுது. அவனோட ரூம்ல அந்த 3D மாடலை பார்க்க, பக்கத்திலேயே அவளுக்காக இந்த வாட்ச் கிஃப்ட் பண்ணிருப்பான் போல. அதுக்கும் பக்கத்துல ஒரு நோட் இருக்கு. அதுல இவங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதெல்லாம் எழுதுனா சீக்கிரமா ஒருத்தர் தெரிஞ்சுக்கலான்னு ஹீரோன்னு சொல்லியிருந்திருப்பாள்ல. அதை எழுதி அதுக்கும் பின்னாடி உன்னோட இஷ்டப்படியே எல்லாம் நடக்கும்னு சொல்லி ஹாப்பி பர்த்டேன்னு எழுதியிருக்கான்.
அவளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அவன் கிஃப்ட் பண்ண அந்த வாட்சை கையில போட்டுட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிட்டா. அப்படியே இந்த பக்கம் செங்க காட்ட அவன் ஒரே வார்த்தையை 1 மாசமா மெமரைஸ் பண்ணிட்டு இருக்கானமா. ஸோ கடுப்பாயிட்டா வேணு. உனக்கு தான் வரமாட்டேங்குதுல, கிவ் அப் பண்ணிட்டு போக வேண்டியதானே, ஒரே வார்த்தையை சொல்லி கடுப்பேத்திட்டு இருக்கேன்னு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களான்னு ஒரு குரல் கேட்டதும் லீவோ இதுல தலையிடாதுன்னு 2 பேரும் கோரஸா கத்துறாங்க. யாரு லீவோ, அமைதியா இருங்கன்னு பக்கத்துல இருக்கவர் சொல்ல அப்புறம் தான் அவன் போனதே ரியலைஸ் பண்றாங்க. அவன் ஜினாவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு போவான்னு நினைச்சேன், இவ்வளோ சீக்கிரம் போயிட்டான். அதுவும் நம்ம அவனை சென்ட் ஆஃப் கூட பண்ணலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றான். ஸோ பக்கத்துல வந்து உட்காந்துட்டு உனக்கு என்ன இதெல்லாம் மெமரைஸ் பண்ணும் தானே, நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு எங்க வார்த்தையை சொல்லுங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. தென் அப்படியே நம்ம ஹீரோயினை காட்ட அவ ஷென்னோட சேர்ந்துக்கிட்டு அவங்க புது கம்பெனி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிதான் நம்ம ஹீரோயின் ஷென்னோட சேர்ந்துருக்கா. அப்படியே அங்கிருந்து கிளம்பும் போது ஹீரோவை வச்சு ஒரு ஆட் ஷூட் பண்ணாங்கல்ல, அது டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு. அதை பார்த்ததும் அந்த ஷூட்டிங் அப்போ ஹீரோ இவளையே தானே பார்த்துட்டு இருந்தான். அதெல்லாம் ஞாபகம் வர இவளுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. இருந்தாலும் அப்படியே நாட்களோட இப்போ ப்ரெசன்ட் 2024 காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே பாஸ்ட், இப்பதான் ப்ரெசன்ட்டுக்கே வந்திருக்கும். இப்படிதான் நம்ம ஹீரோயின் பிரிஞ்சு போய் இப்போ மீட் பண்ணிருக்காங்க. இவ்வளோ பிரச்சனை நடந்ததால தான் நம்ம ஹீரோயின் ஹீரோவை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. இப்ப கூட அவன் போறத பார்த்துட்டு காரை விட்டே இறங்காம தான் உட்காந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோவோ ஒரு காமெடி ஷோக்கு வந்திருக்கான். ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணி பார்க்கும்போது இதே இடத்துல தான் நம்ம ஹீரோயினோட அவன் ஜாலியா பார்த்துட்டு இருந்திருப்பான். அது ஞாபகம் வந்து போக அவ்வளவுதான் முகமே மாறிடுச்சு. அப்படியே நம்ம சுச்சியை காட்ட அவளை யாங் டிராப் பண்ணும்போது உங்களை 10 நாள் கழிச்சு பார்த்திருக்கேன், ரியூனியன் அப்போ ட்ரிங்க் பண்ணாதானே நல்லா இருக்கும்னு கேட்க அவருக்கு ஐடியா இல்ல போல. ஆனா இவ்வளோ ஜஸ்ட் மேல வந்து சும்மா வாட்ச் உட்காந்துக்கோங்கன்னு கூப்பிட்டா ஏதோ பேசிட்டு இறங்கினவரு டோரை ஓபன் பண்ணி அவகிட்ட ஏதோ எடுக்க போறாரு போல. அப்போ கையில வச்சிருந்த கப்ப கீழே போட்டா. சாரி ஏதாவது கொட்டிடுச்சா அப்படிங்கிற மாதிரி அவர் எட்டி பார்த்துட்டு இருக்கும்போது ரொம்ப க்ளோஸா இருக்காங்கல்ல, சோ அவ கிஸ் பண்ண ட்ரை பண்ணா அவர் விலகிட்டாரு. அப்போ அந்த கார்க்குள்ள இருக்க கார்டை பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டா. இவளோட ஃபேன்ஸுக்கு தானே கிஃப்ட் அனுப்பி வச்சா, அதே இங்க இருக்குன்னா அப்போ அதுல ஒரு ஃபேன் இவரும் தானே. சோ தெரிஞ்சு போச்சு. லைவே பார்க்க மாட்டேன்னு சொன்னீங்களே, ஆனா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு அதை காட்ட அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது டக்குன்னு அவரை கிஸ் பண்ணிட்டா. அதுவும் இன்னொரு டைமும் கிஸ் பண்ண அவ்வளவுதான், திரும்ப அவரும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. கட் பண்ணா காலங்காத்தால தனியா பெட்ல இருந்து எழுந்திருக்கிறா. யாங்னு வீடு ஃபுல்லா சுத்தி பாக்குறா, அவரையே காணோம். அர்ஜென்ட் வேலைன்னு கிளம்பிட்டாராமா. சோ அதை குட்டி நோட்ல எழுதி வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு கிளம்பியிருந்திருக்காரு. அப்படியே நம்ம ஹீரோவை காட்ட ஃபுட் டெலிவரி வரவும் எழுந்து வந்து வாங்கிட்டு இருக்கான். கொண்டு வந்தவரு கரெக்டா நம்ம ஹீரோயினுக்கு போய் கொடுத்துட்டு இருக்க அவன் வெளியே நிக்கிறத எட்டி பார்த்தவளோ அங்கேயே வச்சுட்டு கிளம்புங்கன்னு சொல்லிட்டா. சரி ஹீரோயின் வருவான்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு உள்ள போயிட அவன் போனதுக்கு அப்புறமா தான் எடுக்கிறா. அதுவும் ஃபுல்லா டோரை ஓபன் பண்ணாம எட்டி எடுக்க ட்ரை பண்ணா எட்டவே மாட்டேங்குது. அவன் இதை பார்த்துட்டு அதுவும் பக்கத்துல தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் எட்டினாதான் கிடைக்குங்கிற மாதிரி சொல்ல டக்குன்னு அதை எடுத்துட்டு ஐயோ இன்சல்ட் ஆயிடுச்சே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றா. தென் கட் பண்ணா அவளோட ஆஃபீஸ்ல அடுத்த ப்ராஜெக்டா டேட்டிங் ஆப் பத்தின ப்ரொபோசல் போயிட்டு இருக்கு. அதனோட டாபிக் வேற சென்ட் ஆஃப் லவ். சோ அதை பத்தி அவங்க ரொம்ப அழகா விவரிச்சு பேசிட்டு இருக்க இவளுக்கோ ஹீரோவோட இருந்த ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. அவன் கூட ரீசெண்டா இவட்ட ரொம்ப எமோஷனலா பேசியிருப்பான்ல, இவனுக்கு அந்த தலைவலி இருக்க வரைக்கும் தான் இவன் மேல அக்கறையா இருப்பாளாச்சே. அதுக்காக தான் அவன் மாத்திரை கூட போடாம இருந்திருப்பான். உன்னை பிரிஞ்சு போன அந்த ஃபர்ஸ்ட் 6 மாசம் என்னால சுத்தமா தூங்கவே முடியல. கண்ணை மூடும் போதெல்லாம் நீ மட்டும்தான் என் முன்னாடி வந்து போன. ஏன் அந்த காலேஜ்ல உள்ள சைக்கியாட்ரிஸ்ட கூட போய் பார்த்தேன், அவரு டைம் எல்லாத்தையும் மாத்திடுன்னு சொன்னாரு. ஆனா அந்த டைம் ஏன் எனக்கு மட்டும் எதுவுமே பண்ணல? எனக்கு இந்த தலைவலிங்கிறது தெரியாம இருந்திருந்தா திரும்ப என்கிட்ட வந்திருப்பியா? நீ இப்ப என் மேல காட்டுற அக்கறை எல்லாமே ஜஸ்ட் உன்னோட கில்ட்டிக்காக மட்டும்தானா? என்னை ஜஸ்ட் உன்னோட பிரதரா மட்டும்தான் பாக்குறியான்னு அவன் கேட்டப்போ இவளால பதில் கூட சொல்லியிருக்க முடியாது. ஏன்னா அவன் மேல இருந்தது வெறும் அக்கறையோ பரிதாபமோ கிடையாது, உண்மையான லவ். அதனாலதான் இத்தனை வருஷம் ஆனாலும் அவனை மறக்காம இருக்கா. இது அவளுக்குமே புரிய வருது. சோ உடனே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு காரை எடுத்துட்டு சந்தோஷமா கிளம்பிட்டா. நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஹீரோவுக்கு கால் பண்ணா பிஸினே வருது. இதுல பேட்டரி லோன்னு சொல்லிட்டு அதுல சுவிட்ச் ஆஃப் ஆயிட கரெக்டா ஹீரோ கால் பண்றான். மீட்டிங்ல இருந்ததால தான் எடுக்க முடியலன்னு சொல்ல இவ்வளோ லீவோ அன்னைக்கு என்கிட்ட பதில் கேட்டல, இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. அதுக்கான பதில்னு சொல்ல வரும்போது நெட்வொர்க் கட் ஆயிடுச்சு. இப்ப அவளுக்கு எப்படி போறதுன்னே தெரியாம நின்னுட்டு இருக்க இங்க ஹீரோ கிளம்பிட்டான். ஹீரோயினோட கொலீக் கிட்ட கால் பண்ணி அவ எந்த இடத்துல இருந்து கிளம்பினான்னு தெரிஞ்சுக்கிட்டு நேரா அங்கதான் வரான். அப்ப கரெக்டா டாக்டர் லூ நம்ம ஹீரோயினுக்கு எங்க இருக்குன்னு சொல்லு, நான் வேணா பிக்கப் பண்ண வருவான்னு டெக்ஸ்ட் பண்ணும்போது அவருக்கு முக்கியமான வேலை வந்துருச்சு, ஏதோ டிஸ்கஸ் பண்ணணும்னு கூப்பிடுறதால அவர் கிளம்பிட்டாரு. இங்க நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கொடைய பிடிச்சிட்டு ஏதாவது டாக்ஸி வரும் ஏறி போயிடலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அவ கொடைய காத்து அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு. அது கரெக்டா நம்ம ஹீரோ தான் எடுக்கிறான். 2 பேரும் ஒருத்தரை நோக்கி ஒருத்தர் ஓடி வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க.
இவளுக்கு ஏதோன்னு பயந்துட்டான் போல. ஸோ கட் பண்ணா ஹீரோயின் கார்ல இருக்க அவளுக்காக சூடா குடிக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். அவனையே தான் பார்த்துட்டு இருக்கா. ஏன் என் ஃபேஸ்ல ஏதாவது இருக்கா என்னன்னு கேட்டுட்டு அந்த ட்ரிங்கை கொடுக்கும்போது அவன் சூடா இருக்குன்னு சொல்ல குடிச்சிட்டா. அப்புறம் என்ன, இந்த டிஷ்யூன்னு கொடுத்துட்டு வா நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லி 2 பேரும் கிளம்பிட்டாங்க. அப்படியே இந்த பக்கம் டாக்டர் லூவை காட்ட ஹீரோயினை பார்க்கலான்னு வந்திருக்காரு. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோவோட வந்து இறங்குறா. அதுவும் அவன் டவலையெல்லாம் போத்தி விட்டு பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு இருக்க. இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதை பார்த்ததும் ரொம்பவே ஃபீல் பண்றாரு பாவம். இங்க உள்ள நம்ம ஹீரோவோ நான் உனக்கு ட்ரை பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு பண்ணி விட்டுட்டு இருக்கேன். பின்னாடியெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டான். முன்னாடி பண்ணும்போது ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்ததும் அப்படியே ஸ்டன் ஆகிட்டேனா. இதில் ஒரே இடத்துல அந்த ட்ரையர் இருக்கவும் அவளுக்கு காதில் சுட்டு வச்சிடுச்சு. அப்போ ஹீரோவும் உன்கிட்ட நான் ஒன்று சொல்லணும். முன்னாடி பண்ணதில் என் மேலே தான் தப்பு இருக்குது. நீ யாரை வேணால் விரும்பலாம், அதுக்கான ரைட்ஸ் உனக்கு இருக்குது. என்னோட ஹெல்த் இஷ்யூவை காரணமாக வச்சு உன்னை கூடவே வச்சுக்கணும்னு நினச்சது என்னோட தப்பு தான். பேச லீவோ நம்ம திரும்ப ஒன்று சேர்ந்துடலான்னு கேட்குறா. இல்லை என்ன சொல்கிறேன்னு கேட்கும்போது ஆக்சுவலாக நான் இப்போ சொல்ல போகிறது கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்கலாம். நான் கூட உன்னை மறந்து மூவ் ஆன் ஆகிட்டேன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். என்ன ஆனாலும் சரி திரும்ப உன்னோட சேரவே கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனால் திரும்பவும் உன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உன்னோட ப்ரெசன்ஸை என்னால் இக்னோர் பண்ணவே முடியல. உன்னை விட்டு தாண்டி போகவும் என்னால் முடியல. ஸோ இனிமேலும் என்ன நானே ஏமாத்திக்க விரும்பலை. லீவோ எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. உனக்கும் என்ன இன்னும் பிடிச்சிருக்கான்னு கேட்கும்போது அவனுக்கு வார்த்தையே வரல. கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. இதுக்கு என்ன அர்த்தம்னு அவ கேட்க எனக்குமே தெரியல. இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன், அதே நேரம் வருத்தமாகவும் இருக்கு. இத்தனை நாளும் நீயா கூப்பிடணுன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இதெல்லாம் டக்குன்னு நடக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குங்கிறான். அப்போ உன்னை சீக்கிரமாக கூப்பிடாததுக்கு என்னை ப்ளேம் பண்ணுறியா? கிவ் அப் பண்ண மாட்டேன்னு தானே என்கிட்ட சொன்னேன்னு கேட்குறா. ஆக்சுவலாக நான் முழுசாக சொல்லி முடிக்கல. ஒருவேளை யாராவது நீ தேர்ந்தெடுத்துட்டா நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். அதே நேரம் என்னோட வாழ்க்கை முழுசா சாகிற வரைக்கும் நான் விரும்பின ஒரே பொண்ணா நீயா மட்டும்தான் இருப்பேன்னு சொல்ல அவன் முதல் ப்ரப்போஸ் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுவேன், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், கேர்ள் ஃப்ரெண்ட் தேடிக்க மாட்டேன், அதே நேரம் உன்னையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னால அதே போல தான் இப்போ வரைக்கும் இருக்கான். ஸோ அவனை கிஸ் பண்ணிட்டு இது செட்டில்மெண்ட் ஃபீஸ்னு சொல்கிறான். அப்புறம் என்ன, அவனும் தொடர்ந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். 2 பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் ஆர்ச்சரி கிளப்க்கு தான் வரா. லூ அங்கே பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. நேற்று நைட்டு பார்த்த காட்சி அப்படி இல்லையா? இப்போ ஹீரோயினை பார்த்ததும் ஏன் இங்கே நின்று இருந்த கூப்பிட்டுருக்கலாம்லன்னு கேட்கும்போது உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு நினச்சேன், இப்போ உங்களோட டெக்னிக்ஸ்லாம் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு போலேன்னு கேட்க இல்லை இன்னைக்கு கொஞ்சம் லக்கு அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி இல்லை, முன்னத்தை விட இன்னைக்கு நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தீங்கன்னு சொல்லும்போது அப்போ முன்னாடி எய்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்ல வரையான்னு கேட்கும்போது அப்படி கூட சொல்லலாங்கிறா. அப்போ நான் அவ்வளோ டைம் எடுக்க தேவையில்லைன்னு சொல்ல வரையான்னு கேட்கும்போது ஆக்சுவலாக நான் எதுக்காக ஆர்ச்சரி கிளப்பில் ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும்ல. என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் டார்கெட்டில் மட்டும்தான் இருக்கும். எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் என்னோட கோலை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த ஏரோவை கையில் வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் திங்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு நீங்கள் பண்ண மாதிரி டக்குன்னு ஷூட் பண்ணுறதும் பெட்டராக தானே இருக்குது. அதை தான் நானும் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணாமல் டக்குன்னு ஷூட் பண்ணிட்டா அந்த வில்லும் ஸ்மூத்தாக போகும்ல. நான் கூட எல்லாத்தையும் மறந்து மூவ் ஆன் பண்ணிட்டேன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என் மனசை ஃபாலோ பண்ணி போனால் கரெக்டான டைரெக்ஷனுக்கு போய் சேருவேன்னு அப்புறமா தான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ சொல்கிறதும் கரெக்டு தான். நம்மளோட எய்மை வெஸ்ட்டில் வச்சுக்கிட்டு நார்த்தில் போய் தேடிட்டு இருந்தால் எப்படி கிடைக்கும்? அதை நானே இப்போ தான் லேட்டாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறாரு. உங்ககிட்ட நான் இன்னைக்கு ஒன்று சொல்கிறதுக்காக தான் வந்தேன். இவ சொல்ல வரும்போது அவர் ட்ரைனிங்காக கூடிய சீக்கிரம் வெளியூர் போக போகிறாரு. ஸோ இனிமேல் நான் இந்த இடத்துக்கே வர மாட்டேங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாரு. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு இவ வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்க நம்ம ஸ்டில் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் இல்லையான்னு கேட்கும்போது கண்டிப்பான்னு சொல்கிறா. இன்டைரக்டாக இவ விரும்பவே இல்லைங்கிறத சொல்ல அதை அவருமே புரிஞ்சுக்கிட்டு அக்செப்டும் பண்ணிக்கிட்டாரு. தென் அப்படியே ஆஃபீஸில் நம்ம ஹீரோ கம்பெனியோட தான் ஒரு மீட்டிங் போயிட்டுருக்கு. அதில் ஹீரோவும் ஜாயின் பண்ணுவான்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இதில் ஹீரோனுக்கு பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு மீட்டிங் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன். டேபிள் கடையே யாருக்கும் தெரியாமல் ஹீரோனோட கையை தான் பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். யாராவது பாத்திர போகிறாங்க கையை விடுன்னு மெசேஜ் பண்ணால் கூட கண்டுக்காம உட்காந்துட்டே இருக்கான். பார்க்குற வரைக்கும் பார்த்தவன் டக்குன்னு கையை எடுத்து விட்டுட்டா. தென் அதை முடிச்சுட்டு 2 பேரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வராங்க. கடைக்காரரும் இந்த ஹேண்ட்ஸமான பையனை எங்கேயோ பார்த்துருக்கனேன்னு யோசிச்சவர் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் 2 பேரும் தானே சேர்ந்தீங்க சாப்பிட்டீங்கன்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்லவும் அதுக்கப்புறம் உன்னோட சிஸ்டர் நீ ஆஃப்ரிக்கா படிக்க போயிட்டேன்னு சொல்லிட்டு இங்கே அதிகமாக கூட குடிச்சாங்கன்னு சொல்ல இதை ஏன்டா போட்டு விட்றேங்கிற மாதிரியே சீக்கிரமாக அங்கேருந்து இழுத்துட்டு வந்துட்டா. இதில் அவனுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் இவளே ஆர்டர் பண்ணிட்டு இருக்க அவன் எதுவுமே பண்ணல, அவளை பார்த்துட்டு மட்டும்தான் இருக்கான்.
இப்ப ஜூஸை கொண்டு வந்து வச்சதும் அவனுக்கு கோகனட் ஜூஸ் தான் வச்சிருக்காங்க. சோ அதை குடிக்க வரும்போது இவன் டக்குன்னு இழுத்து நீ ஒருத்த மட்டும் இதை குடிக்க கூடாதுன்னு உள்ள ஸ்டவ் போட்டு 2 பேரும் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் சுச்சியை காட்ட அவளோட பார்ட்னர் போல இந்த பொண்ணு அன்னைக்கு நைட்டு யாங் கொண்ட டிராப் பண்ணப்போ ஏதோ நடந்திருக்கும் போலேங்க. சாச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையன்ட்டு இருக்கா. அவரோட ஃப்ரெண்ட் இங்க பேசிக்கிட்டு இருந்தப்போ தான் கேட்டேன். யாங்குக்கு முன்னாடியே ஒரு லவ் இருந்திருக்கு, அந்த பொண்ணை விட்டுட்டு போயிட்டா. இருந்தாலும் அந்த பொண்ணை மறக்க முடியாம தான் அவர் வேற யாரையுமே லவ் பண்ணாம இருக்காராமாவே. இப்ப நீ நடந்துக்கிறத வச்சு பார்த்தா நீயும் அவர் மேல அப்படிதான் பைத்தியமா இருக்கியான்னு கேட்கும்போது கரெக்டா யாங் வராரு. ஆனா அவரை வரதை பார்க்காம இவ்வளோ ஒருத்தரையே கால ஃபுல்லா நினைச்சுக்கிட்டு இருக்க அளவுக்கெல்லாம் நான் முட்டாள் கிடையாது. அதுவும் லவ்னு வந்துட்டா ஒரே கன்ஃபியூஸ்டா தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். புரியுது உன்னை நீ ஏன் ஏமாத்திக்கிறத முதல் நிறுத்தியான்னு அவ கேட்டுட்டு இருக்காளாம். பட் இதை கேட்ட இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அடுத்த நாள் ஆஃபீஸில் ஷென்னு நம்ம ஹீரோயினோட கீச்சைனை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இது கப்பல் கீச்சைன் தானே, நேற்று நைட்டு தான் மாற்றிருப்பீங்க போலையே, யாரோட யார் இந்த ஆளுன்னு கேட்டுட்டு இருக்கேன். அப்படியெல்லாம் கிடையாதுன்னு இருக்கா. என்கிட்ட போய் சொல்ல ட்ரை பண்ணாத, இது ஃபேமஸான பிராண்டு, ஸோ நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன், நீயே சொல்லுங்க, பார்த்தா தானே கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கா. உடனே ஹீரோ கிட்ட இதை எப்போ சேஞ்ச் பண்ணேன்னு கேட்கும்போது நேற்று நைட்டு நீ கண்டுக்காதப்போ மாட்டி விட்டுட்டேங்கிறான். அப்படி உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, வேற வேணா சேர்ந்து வாங்கலாங்க, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். இவன் மூஞ்ச பார்த்தே செங்கு கண்டுபிடிச்சிட்டான், மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லி. ஹாஃப் ஆஃப் பட்டர்ஃப்ளை தான் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு அந்த கீ செயின். அப்படியே சுச்சியை காட்ட அவ ஒரு கடைக்கு வந்திருக்கு. எதிர்ச்சியா யாங்க பாக்குறா. என்ன யாங்க இங்க உட்காந்துட்டு இருந்தீங்கன்னு கேட்டா, நான் பிஸியா இருந்தா அதான் உன்னை பார்க்க வரலங்கிறாரு. நான் உங்களை அப்செட் பண்ணிட்டேனா, எதுக்காக என்ன இக்னோர் பண்றீங்கன்னு கேட்க, அப்படியெல்லாம் இல்லையேன்னு சொல்லிட்டு ஃபுட்டை வாங்கிட்டு போறேங்கிறாரு. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா உங்களை தேடி தேடி வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்னால எதுவுமே சொல்லையே, அப்புறம் எதுக்கு இவ்வளோ ஆக்வர்டா என்னை அவாய்ட் பண்ணிட்டு போறீங்கன்னு கேட்குறா. இல்லை நான் உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி சாரி கேட்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா, நான் என்ன தப்பா சொல்லிட்டேன், நம்ம அடல்ட்ஸ் தானே, இதெல்லாம் காமன் தாங்கிறா. அப்போ உன்னை பொறுத்த வரைக்கும் இது நார்மலான்னு கேட்கும்போது அப்புறம் என்னன்னு கேட்கும்போது அப்போ சரின்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே பேசாம கிளம்பிட்டாரு. அப்படியே இந்த பக்கம் வீட்டில் காட்ட நம்ம ஹீரோ சமைச்சிட்டு இருக்க ஹீரோயின் அப்படியே ஹக் பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா அவனோட ஷர்ட் தான் போட்டு வந்திருக்கான். சும்மா போட்டுக்கிட்டேன், ஏன் நல்லா இல்லையான்னு கேட்கும்போது அவன் கிஸ் பண்ண வரவும் நான் இன்னும் பல்லே சரியா வளர்க்கலன்னு சொல்லிட்டு ஓடிட்டா. தென் இப்போ 2 பேரும் சேர்ந்து சாப்பிட உட்காந்தாச்சு. இவன் 2 நாள் பிஸ்னஸ் ட்ரிப் போறதால சாப்பிட்றதுக்கு எல்லாம் ஃப்ரிட்ஜ்லேயே ரெடி பண்ணி வச்சிருக்கானம்மா. இவ சூப்பரா இருக்குன்னு பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்னோட காஃபி ரெடி ஆயிடுச்சு பாரு, கொஞ்சம் எடுத்துக்கூடன்னு கேட்குறான். அதை எடுக்க போனா பக்கத்துல கிஃப்ட் இருக்கு. எதுக்காக காரணமே இல்லாம எனக்கு கிஃப்ட்னு கேட்கும்போது 1 மந்த் ஆனிவர்சரியாமா ஒன்னா சேர்ந்து, அடிக்கடியெல்லாம் பண்ண வேணாம், ஏன்னா எனக்கு தான் இவ்வளோ பெரிய கிஃப்டா நீ கிடைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப யாரோ பாஸ்வேர்ட் போடுற சவுண்டு கேக்குது. எங்க அம்மாவா தான் இருக்குன்னு சொல்லி சாப்பாட்டெல்லாம் குப்பை தொட்டியில போட்டுட்டு அவன் எடுத்து கழுவிட்டு இருக்கான். ஹீரோ கிஃப்டையும் தூக்கிட்டு நேரா ஹீரோனோட ரூமுக்கு ஓடிட்டான். வந்த அம்மாவோ இவளுக்கு சூப்லாம் வாங்கிக்கிட்டு அவங்க வீட்டுல இவளோட ட்ரெஸ் இருந்ததுன்னு சொல்லி அதை துவைச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. உன் ரூம்ல கொண்டு போய் வைக்கிறேங்க, வேணாமா நானே வச்சுக்கிறேங்கிறா. உன் ட்ரெஸ்லாம் ஈரமா கிடக்கு, நானே வச்சுக்கிறேன்ட்டு போக, மா அது ரொம்ப அழுக்கா இருக்குங்கிறா. உன்னை பத்தி எனக்கு தெரியாதான்ட்டு அவ சொல்ல உள்ள போயிட்டாங்க. ஐயோ போச்சுன்னு நினைக்கும் போது உள்ள ஹீரோவையே காணோம். கொடுங்கம்மா நானே வச்சுக்கிறேன்னு அவங்கள அனுப்பி விட்டுட்டு எங்க போனான்னு ஃபுல்லா தேட அவன் இந்த கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். அடப்பாவிங்கிற மாதிரி அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தா. அவன் டக்குன்னு அவளை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதுல அம்மா வேற அவளை கூப்பிட்டுட்டே இருக்க, போறனாலும் விட மாட்டேங்கிறான். ஒழுங்கா அமைதியா இருடான்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போது அம்மா பார்த்துட்டு ஏண்டி மூஞ்செல்லாம் இவ்வளோ ரெட்டா இருக்குன்னு கேட்க, எப்படியோ சமாளிச்சுட்டு வெளியே வந்துட்டா. இங்க ஹீரோக்கு ஒரு பட்டன் கிடைக்குது, அது அவளோட ஷர்ட்ல இருந்து பிஞ்சது. வெளியே அம்மாவோ இவ்வளோ குளிர்ல ஷர்ட்டை மட்டும் போட்டிருக்கே பாரு, பட்டனை கூட சரியா போடலன்னு வர பட்டன் பிஞ்சு போயிருக்கு, நானே தைச்சு தரேன்னு கேட்டா இல்ல வேணான்னு சொல்லிட்டா. அதோட என் கொலிகை மீட் பண்ண போறேன், உங்களுக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குல்ல, சீக்கிரமா போங்கன்னு சொன்னா. பரவாயில்ல அப்புறம் போய்க்கிறேங்கிறாங்க. ஐயோ அவங்க இங்கதான் வராங்க, நானே மறந்துட்டேங்கிற மாதிரி சமாளிக்க ஆசாசியா வந்தா போன்னு விரட்டுறியா, சரி கையை கழுவிட்டு போறங்கும் போது இங்க லிக்விட் தீர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு பாத்ரூம்ல போய் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மென்ஸ் கிரீமும் 2 ப்ரஷும் இருக்கிறத வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. டாக்டர் லூவை எத்தனை டைம் மீட் பண்ண அப்படின்னு கேட்க, அவர் பிஸி பாக்குறதே இல்லைங்கிறா. அது எப்படி நான் நம்புறது, 2 சாப்ஸ்டிக் வேற போட்டிருக்கல அப்படின்னு கேட்க, இப்பெல்லாம் நான் அதிகமா சாப்பிட்றேங்கிறா. சரி உன் வீட்டுக்கு வர போற அந்த கொலிக் யாரு எனக்கு தெரியுமான்னு கேட்க, நார்மலான கொலிக் தாமான்னு சொல்லும்போது சரிப்பா நீ நார்மலான கொலிக்கோட பேசிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ அவன் வெளியே வந்ததும் சாரி என் அம்மா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தான் கொஞ்சம் பயந்துட்டேங்கிறா. ஒருவேளை கண்டுபிடிச்சிருந்தா என்ன இருக்கும்னு கேட்க, என்ன இருக்கும்னு எனக்கும் தெரில, பட் இது கரெக்டான டைம் இல்லைன்னு மட்டும் தெரியும். ஏன்னா இது வரைக்கும் அவங்க உன்னை ஒரு மகனாவும் நம்ம 2 பேரும் சிப்ளிங்ஸ் மாதிரியும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாதுல்ல, அதனால தான் மறைக்க வேண்டியதாக போச்சு, உனக்கு தான் கஷ்டமாக போயிருக்குள்ளன்னு கேட்கும்போது
அப்படி சொல்லிட முடியாது, அந்த எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா த்ரில்டாக தான் இருந்ததுன்னு சொல்ல உன்ன அப்படிங்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்கான். அண்ட் அவனுமே மெதுவாகவே சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவும் பண்ணிட்டான். தென் கட் பண்ணா சுச்சியை பார்க்க வந்திருக்கா. இப்போதான் லீவோவை தாண்டி நான் கண்ணுக்கே தெரிஞ்சிருக்கணான்னு கேட்டா அவன் பிஸ்னஸ் ட்ரிப்க்கு போயிட்டாண்டி, அதான் வந்தங்கிறா. அடி பாவி, நான் உன்னை எவ்வளோலாம் சப்போர்ட் பண்ணியிருப்பேன், ஆனால் நீ என்னை சுத்தமாக கண்டுக்காமையே போயிட்டலன்னு சொல்லிட்டு முஞ்ச பார்த்தாலே தெரியுது நல்லா தான் போயிட்டு இருக்கு போலேன்னு கேட்குறா. அடிக்கடி ரொமான்ஸு, மந்த்லி செலிப்ரேஷன்னு எல்லாம் நல்லபடியாக தான் போகுது. இருந்தாலும் இந்த உறவு கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். எல்லா அட்வான்டேஜையும் எடுத்துக்கிட்டு இப்போ க்யூட்டாக வேற ஆக்ட் பண்ணிட்டு இருக்கியான் இருக்கான். அப்போ ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரவும் எடுத்து பார்க்க ஒரு புது ஆப் இருக்கு. அதை ஓப்பன் பண்ணா உங்களுக்கான டெய்லி சர்ப்ரைஸை நான் கண்டுபிடிச்சி கொடுப்பனாமாங்கிற மாதிரி போட்டிருக்கு. இந்த ஆப்பை கூட நம்ம ஹீரோ தான் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கான். மார்னிங் அவன் என் ஃபோனை யூஸ் பண்ணும்போதே நினச்சேன் இந்த வேலையை தான் பார்த்துருக்கானான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ இப்படியே இந்த பாட்டு முடியுது. சீக்கிரமாகவே இதனோட நெக்ஸ்ட் பாட்டில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.